சின்ன டாக்குமெண்ட் ப்ராசஸ்க்காக கொழும்பு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே நேராக போய் ஒரு ரைட் கட் பண்ணோம்னா இங்கே தான் வந்து என்ஐசி அப்டேட் பண்ணுறதுக்கான இடமும் இருக்குது. ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சர்டிஃபிகேட் மாதிரி ஏதாவது வேணுமா, அப்போ தான் வந்து கொஞ்சம் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய கம்பெனிலாம் அது கேட்பாங்க. பிறந்த நாள் அதிகமாக வெசாக்குன்னு சொல்லிட்டு இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க. தெரு தான் லோட்டஸ் டவரு. இப்போ ரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்க. இங்கே போகணுன்றதும் ஒரு வீடியோ பண்ணணும் இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெசாக், அதாவது புத்தர் பிறந்தநாள்ன்றதுனால இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கட் அவுட் கண்டிப்பாக பார்க்கலாம். இது எதுவும் ஸ்டோரியை சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. இந்த 2 டேஸாக 3 டேஸில் கிட்டத்தட்ட எங்கெங்கேயோ போயிட்டு வந்தாச்சுல. லைக் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கண்டியில் இருப்போம், ஒரு நாள் அதுக்கப்புறம் வந்து கொழும்பில் இருந்தோம், ஒரு நாள் ட்ரிங்கோவில் இருந்தோம். 3 நாளில் 3 இடத்துல. இது சூப் வந்து வந்துருச்சு, சிக்கன் அண்டு எக் சூப். நம்மளோடதில் எப்பயுமே சூப் பிடிப்பா. வந்து சின்ன வயசில் 4th or 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு வாட்டி கடைக்கு போய் ஒரு சூப் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. சேம் அதே டேஸ்ட்டு இது இந்த கடையிலையும் அதே மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. பில் வந்தால் இந்த ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா சிக்கன் அண்ட் எக் சூப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இது பெட்டராக இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணலாம். ஆக்சுவலாக முன்னாடி ஒரு வாட்டி அடிச்சுட்டு இருக்காரு. எந்த பக்கமாக போகலான்னு சொன்னால் கொஞ்ச நேரம் இந்த பக்கமாக நடந்து போனார், அதுக்கப்புறம் இந்த பக்கம் நடந்து போனார், மறுபடியும் இந்த பக்கம் நடந்து போனார், எகெயின் வந்து திருப்பி அந்த பக்கம் நடந்து போகிறாரு. எந்த பக்கம் போகிறாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த மூக்கை வந்து மலையை சுற்றி தோடுற மாதிரி கதையாக இருக்குது. ஏன் போனால் 4 மணி நேரம் ரோட்லேயே நடந்துட்டு இருக்க வேண்டியதுதான். இப்படி இந்த பக்கமாக வந்து இதோட 5வது வாட்டின்னு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த பக்கம் நடந்து போகிறோம். அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சொல்ல வரான்னு தெரியல. பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் இல்லாமல் ஆட்டோலே ஏறி போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறமா இன்னொன்று வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன சொல்கிறதுனா, ஹீரோ வந்து ஒளிஞ்சிருந்து ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க அந்த பழைய ஃபீலிங்கோட. அது பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு. ஏன்னா விட்டுட்டு கிழிச்சு போட்டு தூக்கி போட்டு கிளம்ப வேண்டியதானா, திருப்பியும் மறுபடியும் ஃபீலிங்ஸா அப்படின்ற மாதிரி கதை போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த படத்துக்கு போவோமா வேணாமான்னு சொல்லிட்டு.